Hello, welcome to another vlog, another reaction video from Daily Dose of Shara. இப்போ இதுதான் போய்கிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ நேற்று நாங்கள் வேற ஒன்று பண்ணினோம். எந்த மூவிக்கு பண்ணோம்? கருப்பு. எஸ், அது நல்லா போச்சு. அண்ட் இந்த மாதிரி கருப்பு ட்ரெய்லர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ரியலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் வாஸ் ரியலி நைஸ். அதோட ரியாக்ஷன் வீடியோ ஐ திங்க் லிங்க்ல போட்டிருப்போம். இன் கேஸ் யூ நாட் வாட்ச்ட் இட் அண்ட் யூ வாண்ட் டு வாட்ச் இட். ஸோ ஒருவேளை நீங்கள் அதை வாட்ச் பண்ணிட்டீங்க, எங்கள் ரியாக்ஷன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அதில் பார்க்கலாம். எங்களோட டேக் அதில் எப்படி இருந்ததுன்னு நாங்கள் சொன்னோம். ஆமாம், ஜஸ்ட் ரியாக்ஷன் மட்டும் இல்லை, பிகாஸ் வாவ் அப்படி மட்டும் இல்லை, ஆர் டேக் ஆன் தி ஆக்சுவல் ட்ரெய்லர். ஒரு 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 சின்ன பிரேக் டவுன் மாதிரி. அண்ட் இப்போ நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா திருஷ்யம் 3. ஸோ கரெக்ட், கொஞ்சம் நிறைய பில்டப் விட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். டக்குனு திருஷ்யம் 3 அப்படின்னு சொல்லிட்டா ஓகே, இட்ஸ் ஃபைன். ஸோ ஆக்சுவலி திருஷ்யம்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்ல பாபநாசம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து பார்ட் 2 பண்ணாங்க. அது ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி அது தியேட்டர்ல வரல, அது அமேசான் பிரைம்ல தான் இருந்துச்சு. கொரோனா டைம்னால ஓடிடியில் வந்துச்சு. அண்ட் இப்போ திருஷ்யம் 3. ஸோ திருஷ்யம் தான் ஒரே படம் எனக்கு தெரிஞ்சு மலையாளத்தில் பண்ணி, அதுக்கப்புறம் தெலுங்குல பண்ணாங்க, அப்புறம் ஹிந்தியில் பண்ணாங்க, தமிழில் ஆப்வியஸ்லி பாபநாசம் பண்ணி. ஸோ அது பார்ட் 2 தெலுங்குலையும் ஹிந்திலையும் பண்ணியிருக்காங்க. பார்ட் 3யும் ஹிந்தியில் சேம் டைம் ரிலீஸ் ஆகுது. இன்ஃபேக்ட் ஏன்னா அப்பவே ஷூட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேயும் பண்ணி அங்கேயும் பண்ணி ஒரே டைமில் ரிலீஸ் ஆகுது. தமிழில் தான் பார்ட் 1ஓட நிறுத்திட்டாங்க. கமல் அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் தட். ஸோ இப்போ கொட்டாய் வரும், பட் கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்த்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி. இந்த ட்ரெய்லர் ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருக்கு. இன்னும் ஜார்ஜ் குட்டியோட இது எப்படி போகுதுன்னு. இன்ஃபேக்ட் இந்த ட்ரெய்லர் வந்து 2-3 நாள் ஆச்சு மலையாள ட்ரெய்லர், பட் இன்னைக்கு தான் தமிழ் ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ அதை பார்த்து ரியாக்ட் பண்ணலான்னு. எஸ், நாங்கள் மலையாளம் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு திருஷ்யம்னா அது மலையாளம் தான். குறைச்சு மலையாளம் அறியோ, பட் தமிழில் வரும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும் இல்லைங்களா. ஸோ எஸ், இது அது இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி தான் வந்தது. ஆமாம், நாங்கள் மலையாள ட்ரெய்லர் பார்க்கல. ஸோ நாங்கள் வந்து பார்க்குறதே ஃபஸ்ட்டு தமிழில் வந்து ஐ மிஸ்ட் இட். அதுக்கப்புறம் பார்க்கும் போது தான் ஆமாம் வந்திருக்குன்னு சொல்லி தான் தெரிஞ்சுது. ஸோ now we're going to watch the trailer for the first time. தமிழ் திருஷ்யம் 3 நாங்க பார்க்க போறோம். நீங்களும் கீழே பாப்பீங்க, உங்களுக்கு வரும். so let's see. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால கொட்டாய் விட்டுருக்கோம். பட் இந்த மாதிரி ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இருக்காது. லெட்ஸ் see. so here goes. நான் அங்கே ஸ்க்ரீனில் போடுறோம், உங்களுக்கு இங்கே வரும். நீங்க எல்லாருமே ஒரு ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணணும். போலீஸ்க்கும் இந்த சொசைட்டில இருக்க பெரும்பாலான ஆளுங்களுக்கும் இந்த கேஸோட நிலவரம் என்னன்னு நல்லாவே தெரியும். ஆல்மோஸ்ட் அதே கேரக்டர்ஸ் தான். அதே கேரக்டர்ஸ், அதேனா ஆல்மோஸ்ட் அதே கேரக்டர்ஸ். இல்ல அந்த பொண்ணு அது பாபநாசம்ல தான். ஓகே, இந்த ஆளு சரியான கில்லாடி தான். சும்மா ஒன்றும் இல்லை, போலீஸ்காரங்களே இந்த விஷயத்துல நல்லவனது. அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு, இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு. போலீஸ் என்ன செய்வாங்கன்னு முன்கூட்டியே கணிச்சு விளையாடுறவனாச்சு அவன். அப்போ போலீஸும் அந்த ஆளோட ஃபேன் தான். அப்புறம் அந்த ஜார்ஜ் குட்டி நரித்தனமான ஆளு. இந்த ஆசிட் விஷயத்தையே அவங்க கிட்ட சொல்ல மாட்டீங்க? அவங்கள காப்பாத்துறதுக்கு தான்னாலும் நான் இப்ப செய்யற காரியங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க அப்பா ஒரு கிரிமினல்னு அவங்களுக்கு ஒரு நினைப்பு வந்துருச்சுன்னா. ஏய், அவங்க அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. நானே சில நேரங்கள்ல அப்படி யோசிக்கிறேன். சார், இப்போ இது பிரபலமா தான் இருக்கு. மீடியா இன்வெஸ்டிகேஷன் மூலமா உயிரை பணைய வச்சு நிரூபிக்கப்பட்ட எத்தனையோ கேசஸ் இருக்கு சார். அது யார் என்னன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? I want his full file on my desk as soon as possible.
இனிமே அப்படி யோசிக்காதீங்க. அதான் எல்லாம் சரியாயிடுச்சே. சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சுன்னு நினைப்போம். ஆனா இந்த பாட்டுல அவங்க என்ன இல்ல பண்ணுவாங்க? சரியாயிக்கலன்னு தான் அவர் சொல்றது. அது வந்து என்னன்னா சரியாயிடுச்சா, ஐ திங்க் தட்ஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் திஸ் மூவில. பாவம் ஒரு ஒரு கொலையை பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கு அந்த மாதிரி தான் இது இருக்கு. ஸோ இவங்க அதான் சொல்றாங்க, யூ சீன் இஸ் பிரில்லியன்ஸ், அதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டு நம்ம பிரில்லியன்ஸ். அப்புறம் யூ சீன் இஸ் டிஃபென்ஸ், அதுதான் செகண்ட் பார்ட். இப்போ வந்து யூ சி வாட் இட் காஸ்ட். ஸோ அவனுக்கு மனசுல இருந்த அந்த அந்த கில்ட் ஃபீலிங், ஐயோ மாட்டிடுவோமோ. ஐ திங்க் அவர் மாற்றுறது இல்ல, அதை விட வந்து நான் மாற்றுறது என் குடும்பத்து இதனால பலியாக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலிக்காக அந்த போராடுறது. கதையே அப்படிதானே. அவங்க ஃபேமிலிக்காக எல்லாமே பண்ணி மறைச்சு வச்சு நான் போன இதெல்லாம் கூட நான் ஐ திங்க் திருஷ்டியம் 2 நான் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தானே பார்த்தேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆமா. பிரைம் வீடியோல வந்து அந்த இது நான் முன்னாடியே பார்த்தேன், நான் கொரோனா டைம்லயே பார்த்தேன். இன்ஃபேக்ட் திருஷ்யம் 2 பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கலன்னா பாருங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவா போகும். ஆப்வியஸ்லி மலையாள படம்னா நம்மளுக்கு ஒரு சில டோன் இருக்கும், இப்போ நிறைய மாறிடுச்சு. பட் ஒரு ஒரு ஸ்லோவா போகும். எப்பவுமே ஸ்டோரி பக்காவா இருக்குன்னு தோணும். ஆனா கொஞ்சம் பேஸ் வந்து தமிழை கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். அங்க கொஞ்சம் பேஷண்டா இருக்கலாம் போல இருக்கு ஆடியன்ஸ். ஸோ நானும் இது பார்த்து என்னடா மாறி போகுது, திருஷ்யம் இப்படி இருந்துச்சு. ஏன்னா திருஷ்யம் நல்லா டக் டக் டக்குன்னு போகும், என்னாச்சு என்னாச்சுன்னு ஸ்லோவா போகும். அதுக்கப்புறம் போக போக அப்படியே அன்ராவல் பண்ணும்போது அடங்கொக்கா மக்கா அப்படின்னு இருக்கும். ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் நினைச்சேன் ஓகே இதுல என்ன இருக்க போகுது, ஓகே ஃபர்ஸ்ட் இது முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் இதுல என்ன இருக்க போகுது இல்லை இவங்க வந்து இல்லை நல்லா இருக்கும் பாரு பரப்புனா. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா போச்சு. பட் அப்படியே போக போக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. வெரி நைஸ். இப்போ ஆக்சுவலி இந்த ஜீது ஜோசப் தான் டிரெக்டர். அவர் படம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அவர் மெமரிஸ்னு ஒரு படம் பண்ணி, இன்ஃபேக்ட் தமிழ்ல தம்பின்னு ஒரு படம் வந்து கார்த்தி ஜோதிகா, அந்த படமும் இவர் தான் டைரக்டர். ஸோ படம் எல்லாமே அந்த ட்விஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். மெமரிஸ்னு ஒரு படம் நல்லா இருக்கும். இட்ஸ் வெரி குட். இவர் படங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டா ஒரு படம் வந்து மிராஜ்னு ஒரு படம், அது சோனி லைவ்ல இருக்கு நினைக்கிறேன். அது கூட நீங்க செக் அவுட் பண்ணலாம். that will also be really nice. மிராஜ்னு ஒரு படம், it will be good. And எஸ், அந்த படம் வந்து இந்த தனுஷ் ராயன் படத்துல ஒருத்தங்க ஆக்ட் பண்ணுவாங்கல்ல, ஆர் சூரரை போட்டுள்ள அந்த ஹீரோயினா இருப்பாங்களா, அவங்க she'll be the lead role அந்த படத்துல. மிராஜ், இட்ஸ் a good movie. சரி, நம்ம அங்க எங்கேயோ போயிட்டோம். பட் இந்த திருஷ்யம் 3 இட் லுக்ஸ் ப்ராமிசிங். எனக்கு ஏதோ இதுவுமே கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்டிங் போற மாதிரி தான் தோணுது. கொஞ்சம் அந்த டேர்ம் ஆயில், ஐயோ நம்ம மாட்டிடுவோமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு இது பார்த்தேன். என்ன புரிஞ்சதுன்னா என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, மேபி இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம் அந்த ஒரு இதை மறைக்கிறதுக்கு. அந்த மாதிரி தானே சொல்றாங்க. நான் என்ன வந்து இதான் நினைச்சிருவாங்க எங்க குழந்தைங்க, ஒரு கொலைகாரன்லாம் நினைச்சிருவாங்க. பட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அவங்க தானே கொண்டாங்க, அவங்க ஒய்ஃபும் அந்த பொண்ணும் தானே கொண்டாங்க. பட் அதுக்கப்புறம் இவர் சொல்றாருன்னா அப்போ என்னமோ நடந்திருக்கு. இல்ல நீ என்னடி ஒண்ணுதான், ஒரு கொலைதான். ஃபேமிலி வந்து இருக்குமோ இல்ல, அவன் வந்து ஃபேமிலி வந்து இது பண்ணங்காட்டி as in he is part of the crime. ஸோ அவன் என்னன்னா ஃபேமிலியே என்ன ஒரு இவனடா, ஏன்னா செகண்ட் பார்ட்லேயே இவனடா ஐயோ தெரியாம கொண்டுட்டான், அவன் வந்து செம பிரில்லியண்டான ஆளா இருப்பான்னு தோணுது. செகண்ட் பார்ட்ல இவன் பக்கா கிரிமினல் தான் போல இருக்கடா டே அப்படின்னு ஃபேமிலிக்கும் தோணும். அந்த மாதிரி இது வராங்க. ஸோ May 21st ரிலீஸ் ஆகுது. ஐ திங்க் இட் வில் பி ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸ்டார்டிங் இட் அண்ட் ஆப்வியஸ்லி மோகன்லால் லாலேட்டனோட ஆக்டிங் சொல்றதுக்கு இல்லை, அந்த அந்த கண்ணிலே தெரியுது. இஸ் ஒரு டேர்ம் ஆயில், ஒரு 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 பாவம். ஆக்சுவலி அந்த கேரக்டர் ஜார்ஜ் குட்டியை யோசிச்சு பார்த்தா அவ ஃபேமிலிக்காக ஒரு இன்ஃபேக்ட் ஒரு பேரசைட்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு கேரக்டர் கொண்டு he deserves to be punished, the character. அந்த கொன்ன ஆளை சொல்றேன். அப்படி ஒருத்தங்களை வந்து இன்ஃபேக்ட் அவங்க வேணும்ட்டு கொல்ல, அது தெரியாம நடந்துருச்சு. ஸோ வேணும் பண்ணாலும் அது தப்பு இல்லை. அந்த கொல்றது வந்து ஜஸ்டிஃபை பண்ற நம்ம வந்து அது நடந்துருச்சு. அந்த
யாருமே அந்த பையன் பண்ணது தப்பு பத்தியே இல்ல. எல்லாரும் வந்து இப்ப இவனை பிடிச்சு இது ஸோ அவன் பண்ண தப்புக்கு இவங்க வந்து இவ்வளவு நாள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் த பீப்புள் டு பிளேம் அந்த அப்பா அம்மா தான். அண்ட் அந்த இதுக்காக வந்து இன்னும் இது போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக பாவம் இஸ் ஆல்வேஸ் என்னதான் தப்பிச்சாலுமே இஸ் ஆல்வேஸ் ஐயோ மாட்டிடுவோமோ, ஒரு இயல்பு வாழ்க்கையே வாழ முடியாம ஐயோ மாட்டிடுவோமோ, இவன் என்ன நம்மகிட்ட பேசுறான், ஒருவேளை இவன் அதுக்காக நம்மகிட்ட பேசுறானோ, இதா இருக்குமோ. ஸோ யாரா இருந்தாலும் ஒரு சந்தேகமா பார்த்துட்டு ஒரு மாதிரி திருஷ்யம் 2 முடியும். அந்த போலீஸ் வந்து சொல்லுவாங்க, நம்ம அவனை வாட்ச் பண்ணல, அவன் தான் நம்மள வாட்ச் பண்ணிட்டே இருக்கான், இதை விட பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தேவை? கரெக்ட். மாட்டிடுவோமோ நினைச்சு அவனோட கேர்ஃபுல்லா பாத்துட்டு இருக்கிறதே அதுவே ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி. அதான் இருக்கிறதுலே பெரிய பனிஷ்மெண்ட். ஸோ ஹி இஸ் ஆல்ரெடி பீங் பனிஷ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. that was really nice. அது வந்து ஒரு எண்டிங் மாதிரி இருந்துச்சு. பட் பார்ட் 3 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல எப்படி இருக்கும்னு நான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், பார்ட் 4 கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் லெட்ஸ் see அது எப்படி how it's going to turn out. And thank you so much for watching. If you watched this so far, and please leave your honest comments on how it is. And yes, thank you. Bye bye. Thank you. Bye bye.